நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோலாம் பாப்பீங்களா? அப்படி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஏஐ வீடியோக்களை சமீப காலமா பார்க்கலாம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் ஏஐ வீடியோல போடுறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ்கள்ல ஈஸியா ஃபாலோவர்ஸுக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ அதே போல நம்மளும் ஒரு 8ல இருந்து ஒரு 10 செகண்ட் ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்ல, சாட் ஜிபிடி, கூகுளோட ஜெமினி, கூகுளோட ஃப்ளோ இவங்க எல்லாரும் ஒரு கொலாப் பண்ணி ஒரு வீடியோவை நமக்கு ரெடி பண்ணி தர போறாங்க. அதோட ஸ்டெப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு 10 செகண்ட் வீடியோ வித் மெசேஜோட ரெடி பண்ணும். அதுக்கு சாட் ஜிபிடி, கூகுளோட ஜெமினி, கூகுளோட ஃப்ளோ மூணுமே சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு ப்ராம்ப்ட், இமேஜ் இது எல்லாமே யார் கொடுக்க போறாங்கன்னா சாட் ஜிபிடியும் கூகுளோட ஜெமினியும் கொடுக்க போறாங்க. வீடியோ ரெடி பண்ணி கொடுக்க போறது கூகுளோட ஃப்ளோ. பாத்திரலாமா எப்படின்ட்டு வாங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட ஜெமினி இருக்கணும், ஓப்பனையோட சாட் ஜிபிடி இருக்கணும். அதே மாதிரி கூகுளோட குரோம்ல நீங்க கூகுள் ஃப்ளோவை அக்சஸ் பண்ணலாம். இந்த 3 இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த 10 செகண்ட் வீடியோ ரெடி பண்ண முடியும். இப்போ என்ன பண்றேன், ஓப்பனையோட சாட் ஜிபிடியை ஓபன் பண்றேன். இப்போ டாப் லெஃப்ட்ல 2 லைன் அங்க ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ஜிபிடிஎஸ் போட்டிருக்கோம், அதுக்குள்ள போகணும். போனதுக்கு அப்புறம் சர்ச் பப்ளிக் ஜிபிடிஎஸ் அதுல போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டாக் சர்ச் பண்ணும். இதுல முதல் ரிசல்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம், ஸ்டார்ட் சாட். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொடுப்போமா? வாவ், இங்க பாருங்க, டெக்ஸ்ட் டு இமேஜ் ப்ராம்ப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இருக்கு பாருங்க, இந்த ப்ராம்ப்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்படியே செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிடுவோம். அதை எங்க கொண்டு பேஸ்ட் பண்ணணும்னா கூகுளோட ஜெமினியை ஓபன் பண்ணுவோம். ஆஸ்க் ஜெமினி இதுல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஜெனரேட் இமேஜ் கொடுத்து சென்ட் பண்ணுங்க. இப்போ கூகுளோட ஜெமினி என்ன பண்ணும், அதாவது நானோ பண்ணா என்ன பண்ணும், நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை ரெடி பண்ணும், ஒரு இமேஜா ரெடி பண்ணிருச்சா. இப்போ இந்த இமேஜை ஒரு தட்டணும். தட்டினா பாட்டம் ரைட்ல சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம தட்டுவோம். அதாவது டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணுவோம். எதுல ஓபன் பண்ணலாம், போனோட கேலரியில. வா, ஒரு சூப்பரான இமேஜ் ரெடி ஆயிடுச்சா. இந்த இமேஜை கூகுளோட குரோம் இதுல போய் சர்ச்ல கூகுள் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும், தட்டணும். நியூ ப்ராஜெக்ட். இப்போ இதுல டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கா, அதை தட்டணும். இதுல ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு இருக்கா, அதை தட்டணும். இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும், அதை நம்ம தட்டணும். இதுல அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டணும். இதுல ஒரு இமேஜ் இருக்கும். நம்ம சாட் ஜிபிடில இருந்து ப்ராம்ப்ட் எடுத்து ஜெமினில கொடுத்து அவ ஒரு இமேஜ் கொடுத்துருப்பான். அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த இமேஜை நான் சூஸ் பண்றேன். இப்போ இதுல போர்ட்ரேட் மோட்ல இருக்கு, அதை மாத்தணும். அதுக்கு கீழே பாருங்க, லேண்ட்ஸ்கேப் மோட மாத்தியாச்சு. இப்போ இதை நீங்க சுருக்கணும்னா சுருக்கிக்கலாம், கிராப் பண்ணலாம். வேண்டாம், அப்படியே நம்ம விட்டுருவோம். சேவ் கொடுத்துருவோம். அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இமேஜை அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு உண்டான ப்ராம்ப்டை கொடுக்கணும். அது எங்க இருந்து எடுக்கணும், வழக்கமா சாட் ஜிபிடிக்குள்ள போகணும். இந்த இருக்கு பாருங்க, 10 செகண்ட் ஸ்கிரிப்ட். இதை செலக்ட் பண்ணணும், அப்படியே காப்பி பண்ணணும், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பக்கத்துல ஜெனரேட் வீடியோன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு வழக்கம் போல எல்லா செட்டப்பும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்ட் கொடுக்கணும். சென்ட் கொடுத்த உடனே பாருங்களேன், இமேஜ் அப்லோட் பண்ணிட்டோம், ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். இப்போ கூகுள் ஃப்ளோ ஒரு அருமையான வீடியோவை நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 2 வீடியோ கொடுத்துருக்கான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு வீடியோவை நான் தட்டினேன், அதுல எடிட்டு, லைக்கு, டவுன்லோடு பெருசா பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். 3 டாட்ல இருக்கு, டெலிட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை பிளே பண்ணி பார்ப்போம், என்ன சொல்றேன் பார்ப்போம். இதை நீங்கள் தமிழ்ல கூட ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோ ரெடி பண்ணி கொடுத்துரும். மேல உள்ள வீடியோவை தட்டி பார்ப்போம். சரி, ஆங்கிலத்துல சொல்றானே, அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுப்போமா? சரி, இதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறான். அனிமேட்டட், ஒரிஜினல் சைஸ், அப்ஸ்கேல்டு, 4Kல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் சைஸே பண்ணுவோம். கொடுத்தாச்சு, டவுன்லோட் கொடுத்துருவோம். மெசேஜ் வந்துச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதோட மீனிங்கை நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் அந்த 10 செகண்ட் ஸ்கிரிப்டோட ப்ராம்ப்ட். இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், ப்ராம்ப்டை கொடுத்து டிரான்ஸ்லேட் இன்
தமிழ்னு கொடுத்து சென்ட் பண்ணிடுவோம். தமிழ் டிரான்ஸ்லேஷன். அவன் என்ன சொல்றான்னா, நான் சாகாவரம் பெற்றவன் அல்ல, நீ என்னை நிரப்புகிறாய், நசுகிறாய், வெயிலில் வேக வைக்கிறாய். இதான் அர்த்தம். நான் நன்றாக இருப்பது போல் நடித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கிறேன். சமல அதாக ப்ராம்ப்ட். சரிங்களா? இதுதான் அந்த வீடியோ. Forever, you refill me, crush me, bake me in heat. I'm breaking down while pretending I'm fine. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு 10 செகண்ட் வீடியோவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதொரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கான். அதுல பிடிச்சதை தட்டி விடுறதுக்கு பதிலா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.